அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 2027 அடுத்த வருடம் 13ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழக்கூடிய அடுத்த 365 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன், சூரியன், புதன் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளையும் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரம்பமே அசத்தலாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிக வலுவாக வைகாசி மாதத்தில் தமிழ் புத்தாண்டு துவங்கிய 2வது மாதத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. பயிற்சியை சந்திக்கக்கூடிய குரு பகவான் அதாவது மே மாதத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். அதே போன்று அக்டோபர் மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்து 2027 பிப்ரவரியில் மீண்டும் உச்சபலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. குரு பகவான் 4, 5 ஆகிய 2 இடங்களை அமோகமான முறையில் வலுப்படுத்த போகிறார். எனவே அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரம்பமே அசத்தலாயிருக்கு. மிக பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிற்கு மேசராசிக்காரர்களுக்கு மாறுவதால் 7.5 சனியில் விரய சனியின் பாதிப்புகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சபலம் பெறும்போது 8, 10, 12 ஆகிய இடங்களையும் அதற்கு பிறகு மிக வலுவாக 5ஆம் இடத்திற்குள் அமரும் போது ஜென்மராசி 9 மற்றும் 11 ஆகிய இடங்களையும் பார்க்க போகிறாருங்க. குருவின் பார்வை மிகப்பெரிய அளவில் அமோகமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இது 100% மேசராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் சிறப்பான அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தமிழ் புத்தாண்டின் முழு ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். 7.5 சனியில் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், குறிப்பாக விரய செலவுகளையும் அலைச்சல்களையும் குரு பகவான் அவருக்கு நேரெதிராக செயல்படுவதால் கட்டுப்படுத்துகிறார். உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். வீடு மாறுதல், இடமாறுதல் என சிறப்பான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் சங்கடம், சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் இருந்த பல சிக்கல்களை இந்த தருணத்தில் சரி செய்து சிறப்பான நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. ஆரம்பத்திலேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்க போகிறது. விலை உயர்ந்த பொருளை தங்களது பெயரில் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் மோட்சஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த வருடம் முழுவதுமே மோட்சஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் சிறப்பான மாறுதல்கள் உண்டு. அவர் வக்ரகதியில் வலம் வரும்போது எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல மாற்றம் கிடைக்கும். ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி
சனி பகவான் விரயத்தில் வக்ரம் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்கள் தடையின்றி தாமதமின்றி விரைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் ராகு லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். இறுதியில் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். கேது பூர்வ புண்ணியத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தனவரவு சிறப்பாக அமையும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விவேகத்துடன் வீரமும் சேர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டு. திறமைக்கு உரிய அங்கீகாரம் உறுதியாகவே கிடைக்கும். மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தினரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகும். மாமன் மைத்துனர் வழியில் சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் விரயம், ஜென்மம், தனம், தைரியம், சுகம் என பல இடங்களில் விளம்பர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்து வரை செல்லக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இந்த வருடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறக்கூடிய வேளையில் மோகமான வாய்ப்புகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். அதே போன்று சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலுமே வலம் வர போகின்றன. இந்த கிரகநிலைகளில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெறும்போது சிறப்பான நன்மை கிடைக்கும். அதே போன்று சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சபலம் பெற்று வலம் வருகிறார். எனவே சிறப்பான மாற்றங்கள் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதனும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தும். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை உருவாக்குவதால் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் தசாபுத்தியின் அடிப்படையில் கணக்கிட்டு பணிகளை முயற்சி செய்யும் போது ஆரம்பமே அசத்தலாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுவதோடு தடை நிறைந்த விஷயங்களை நிதானமாக கையாண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். 100 அல்ல 200% இது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நடக்கும் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் இந்த கிரகநிலைகள் கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்வது நல்லது. அதே வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறார். சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். எனவே சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய காலகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் நிறைந்த நன்மையை சந்திரன் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் ஏராளமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு ஆரம்பத்திலேயே சிறப்பான நல்ல பலன்கள் உங்களை தேடி உறுதியாகவே வரும். மேசராசிக்காரர்களுக்கு